ஏதாகினும் செய்து இந்த அடையாளத்தை அழித்துவிடு, உடனே அழித்துவிடு. இந்த சின்னத்தை அழிக்க நான் பெரும் முயற்சி செய்தேன் அன்னையே. இருப்பினும் இது நிரந்தரமாய் நிலைத்தது. அப்படி என்றால் உனக்கான சாபமும் நிரந்தரமாகும். இதற்கான தீர்வை பிரஜாபதியால் மட்டுமே கூற இயலும். என்னுடன் வா சதி. சரியாக கணித்து கூறுங்கள் மகரிஷி. பிரபஞ்சத்தினில் நட்சத்திரங்களும் கிரகங்களும் நன்னிலையில் இருக்க வேண்டும். சுப முகூர்த்தம் அமைய வேண்டும். அத்தகைய நன்னாள் எந்நாள் என்பதனை கூறுங்கள். அதுபோன்ற நன்னாளிலே எனது சதியின் திருமணம் நிகழ வேண்டும். மணமுடித்த பின் துன்பத்தின் நிழலும் அவள் மீது படியலாகாது. கிரக நிலைகள் எவையும் நமக்கு சாதகமாக இல்லை. சனி கிரகம் மண்டலத்தை விட்டு நமது இல்லத்தில் குடிகொண்டதா எனக்கு தோன்றுகிறது. காணுங்கள் இதை. அபசகுணம். இது மிக பெரும் அபசகுணம். இந்த பிரபஞ்சத்தினில் நான் அபரிமித அன்பை பொழியும் ஒரே நபர் எவரெனில் அது என் மகள் சதி மட்டுமே. ஆயினும் இந்த அகிலத்தில் எனக்கு அதீத துன்பத்தை வழங்குபவரும் நீ மட்டுமே சதி, நீ மட்டுமே. அதிலும் இந்த வேதனை அனைத்திலும் பெரியது. நிகழ்ந்தது யாதென தெளிவாக கூறு சதி. நிகழ்ந்தது துர்ச்சம்பவம் தந்தையே. வசந்த விழா சமயத்தில் நிகழ்ந்தது. என்னை விலக்குகையில் அவரது விரல்கள் என் கரத்தில் பதிந்தது. என்னை நம்புங்கள் தந்தையே. மகாதேவரோடும் அவரது அடையாளத்தோடும் எனக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. மகாதேவரையே மனதிலிருந்து அகற்றிய பின்னர் இந்த சின்னத்தினால் என்ன பலன்?